கிறிஸ்மஸை குறித்து அநேகருக்கு பல கேள்விகள். சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்று. சிலர் சொல்லுவாங்க ஆமாம் அப்பொழுது தான் ஆண்டவர் பிறந்தார் என்று. சிலர் சொல்லுகிறது என்னவென்றால் கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அல்ல, அது ஒரு பேகனுடைய பண்டிகை, அது ஒரு விக்கிரகத்தின் பண்டிகை. அதுதான் கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணார், கிறிஸ்மஸ் என்று அறிவித்து விட்டார் என்று சொல்வார்கள். அடுத்தது புதிதாக இப்போ சில பேர் சொல்கிறாங்க எக்ஸ்மஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு எக்ஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ், இந்த கிரைஸ்ட்டை எடுத்துடணும். இது போல் எக்ஸ் போட்டால் தப்புன்ற அர்த்தம். நமக்கு ஸ்கூலில் இப்படி போட்டுங்களா ரைட்டுன்றது. அப்போ இந்த கிரைஸ்ட்ன்ற பேர் எடுக்கணுன்னே இந்த எக்ஸ் போட்டு மாசுன்னு வச்சுட்டாங்க, எக்ஸ்மஸ்ன்னு வச்சுட்டாங்க. இது ஒரு சதி திட்டம் என்று சில பேர் பேச தொடங்கிட்டாங்க. இவைகள் தான் என்னவென்று இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாரா? பதில் தெரியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த தேதி நமக்கு தெரியாததுனால அவர் பிறக்கல, ஒரு கட்டுக்கதை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பல ரிலீஜியனுக்கு அவர் மிக முக்கியமானவர், நெருக்கமானவர். உதாரணத்துக்கு இஸ்லாமை நம்ம பார்க்கும்பொழுதே, இஸ்லாமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பீஸ் பி அப்பான் ஹிம், அதாவது அல்லாஹ்னுடைய மெசஞ்சர்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்னுடைய தூதர். ஜூடாயிசம் நீங்க பார்க்கும் பொழுதே அவர் ஒரு புரட்சியாளர். நீங்க கிறிஸ்டியானிட்டி வேதத்தை பார்க்கும்போது அவர் உலகத்தின் ரட்சகர், தேவகுமாரன், அவர் தேவன். அப்ப 3 மாபெரும் ரிலிஜியன்களுக்கே மிக முக்கியமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாதாரணமான ஒரு கட்டுக்கதை இல்லை. நீங்கள் ஹிஸ்டாரியனை பார்க்கும்பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் என்ற பேர் ஹிஸ்டரியில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஜோசபாசும் ஜீசஸனுடைய கிறிஸ்டிஃபிகேஷன் அதை குறித்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அப்பொழுது ஹிஸ்டாரியன்களுக்கு ஜீசஸ் ஒரு மேன், இஸ்லாமுக்கு ஜீசஸ் ஒரு ரபாய் அல்லது அவர் ஒரு கடவுளுடைய தூதர், ஜூடாயிஸ்டுக்கு அவர் ஒரு புரட்சியாளர். அதனால தான் சிலுவையில் அவரை கொல்லுகிறதுக்கு இவங்க யூதர்கள் காரணமாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ரட்சகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷன். அதனால தான் ADBC, பிஃபோர் கிரைஸ்ட் என்று வந்தது. கவனிக்கணும், அதுவும் இப்போ சேஞ்ச் ஆகியிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார் என்பது ஸ்காலர்கள் லெவலில் என்ன கணிக்கிறார்கள் என்றால், இன்டர்னல் எவிடன்ஸை வச்சு 1 டிசம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கும். இதுதான் ஸ்காலர்களுடைய ஒரு கணிப்பு. நீங்கள் கிளமெண்ட், ஏர்லி சர்ச் ஃபாதர், அவர் எழுதியிருக்கிறார். அதாவது ஈஸ்டர்ன் சர்ச், கிரேக்க பாஷை பேசுகிற ஜனங்கள் மத்தியில் 200வது ஆண்டிலிருந்தே, 2nd செஞ்சுரியிலிருந்தே எப்பிபனின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெவலேஷன், ரிவீலிங், மேனிஃபெஸ்டேஷன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினது. வாய்ஸ்மேன் வராங்க பாருங்க, அந்த ஸ்டாரை பார்த்துட்டு, அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு வராங்கல்ல, ஆண்டவரை பணிந்து கொள்வார்கள். ஸோ அந்த டேயையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் பாருங்க. இந்த டேவை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா எப்பிபெனி, இதை அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டாட ஆரம்பித்தாங்க. தியோபெனின்னு சொல்லுவாங்க. தியோ என்றால் காட், பெனி என்றால் அப்பியரன்ஸ். அப்போ தேவன் மனுஷனாக என்ன பண்ணாரு, தோன்றினார். இதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் என்ற பேர்ல இல்லை, எப்பிபெனி. இதனுடைய வசனத்தை எந்த ஆதாரத்தில் அவங்க கொண்டாடினார்கள் என்றால், ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உதிக்கிற உன் ஒளிநிலத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் என்று ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கும். அப்போ அகில உலகத்திற்காக ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அதனால தான் இந்த மேகி இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தம்மை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு எண்ணத்தில் தான் லூக்காலையும் நம்ம பார்க்கும்பொழுது, லூக்கா 2:30 தமிழிலும் லூக்கா 2:32 ஆங்கிலத்திலும் இப்படியாக சொல்லப்படும், புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ கவனிங்க, இந்த வசனங்களை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பண்டிகையை தொடங்குறாங்க. இது வழக்கமாக இது போல கேண்டில்
ஏற்றுகிறது. ஆண்டவருடைய ஒளியை நினச்சி, அந்த ஸ்டார்ன்றது ஒளி, இப்போ ஒளி தான் அந்த உலகத்தின் ஒளி என்று லைட்டிங்லாம் இப்போ வரல கிறிஸ்மஸில். அப்பத்திலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சர்ச் கொண்டாடி கொண்டு தான் வந்தது. பிறகு ஈஸ்டர்ன் சர்ச் அண்ட் வெஸ்டர்ன் சர்ச் என்ன செய்கிறது என்றால், வெஸ்டர்ன் சர்ச் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் அந்த மேகி வாய்ஸ்மேன் சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொள்கிறார்கள, அதையும் ஈஸ்டர்ன் சர்ச் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது. அங்கதான் உலகத்தின் ரட்சகர் அவர், சுவிசேஷம் உலகத்திற்கு முழுக்க போக வேண்டும், உலகத்தின் ஒளி என்று இருவருமே ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆதி திருச்சபைக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பும் அவருடைய ஞானஸ்தானம் 30 வயசுல எடுக்கிற ஞானஸ்தானமும் ஒரே தேதியில தான் நடந்திருக்கும். அதுதான் ஜனவரி 6 என்று இவர்கள் இந்த எபிபெனியை அனுசரித்து கொண்டு வந்தார்கள். பிறகு 336 கான்ஸ்டன்டைன் அரசாங்கம் ரோமாபுரி என்ன செய்கிறது, கிறிஸ்மஸை டிசம்பர் 25 அறிவிக்கிறது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அந்த நேரத்தில் ஜனங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து சந்தோஷமாக சபையாகப்பட்டது கொண்டாடுகிறது கிறிஸ்மஸை. இப்பொழுது ஒரு கேள்வி யாருக்கென்றால், ஹிஸ்டாரியன்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ தான் கான்ஸ்டன்டைன் எதற்கு 25 கிறிஸ்மஸை அறிவிக்க வேண்டும்? ஏனென்றால் ஏற்கனவே எபிபெனி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் ஞானஸ்தானம் எடுத்ததையும் இந்த வாய்ஸ்மேன் சாஸ்திரிகள் வருகிறதெல்லாம் வைத்து தான் எபிபெனி கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன் கிறிஸ்மஸ் என்று இவர் 25 அறிவித்தார் என்ற ஒரு பார்வையில் இப்போ ஹிஸ்டாரியன்கள் அப்சர்வ் பண்றாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு புரிதல் உண்டாகுகிறது. சிலவற்றை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்க்கணும். ஹிஸ்டரி என்பது நடந்தது, கண்ணால் பார்த்தது, அல்லது கண்ணால் பார்த்தவர்கள், அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் எழுதப்பட்டது. அதுதான் அவங்களுடைய அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி என்பது மிகவும் முக்கியம். ஆகவே தான் ஹிஸ்டாரியன்க அப்சர்வ் பண்ணுறாங்க, எதற்கு இந்த கான்ஸ்டன்டைன் 25 இப்படி கிறிஸ்மஸ்னு வச்சுட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இதற்கு முன்னாடி ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பின்னாடி நம்ம பார்க்கணும். சாட்டர்னலியா என்கிறதான ஒரு பண்டிகை ரோமாபுரியில் பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது பிசி 133 31 வரையிலும் கொண்டாடப்பட்டு வந்தது. இது எதற்காக கொண்டாடினார்கள் என்றால், செழுமையாக வாழ, விவசாயம் நன்றாக இருக்கும்படியாக இது போன்று பிளானட் சாட்டர்ன் கொண்டாடிட்டு வந்தாங்க. அப்படி கொண்டாடி விட்டு வருகிற காலத்தில் பிற்பாடு இந்த ரோமாபுரி என்ன செய்தது என்றால், இந்த குளிர்காலத்தில் டிசம்பர் 17 23 அல்லது 24 என்ன செய்வார்கள், இந்த பண்டிகையை தொடர்ச்சியாக 6 நாள் 7 நாள் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுகிற காலத்தில் சில ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதாக கேள்விப்படுறோம். அடுத்தது கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. முக்கியமாக கேம்பிளிங் விளையாடுவாங்க. இது இரவு பகல் இது போல் என்ன பண்ணுவாங்க, ஜனங்க விளையாடி கொண்டு ஒரு பெரிய களியாட்டமாக களிப்பாக இருக்கும் அந்த இடமே. அப்போ இந்த கேண்ட்லெல்லாம் கொளுத்துவது, இந்த வெளிச்சத்தெல்லாம் கொளுத்துவது இவங்களுடைய பழக்கமாக இருந்தது. பிறகு 25 அன்கான்கர்ட் சன் ஃபெஸ்டிவல், அதாவது சோல் இன்விக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஏடி 274 அருளியன் என்கிறதான ஒரு எம்பரர் இதை ஒரு ரிலிஜனாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். இந்த டிசம்பர் 25 பெரிய ஒரு பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க சூரிய கடவுளுக்கு என்று. இந்த சாட்டர்னலியா என்கிறதான 6-7 நாள் பண்டிகை முடிந்ததுமே இந்த பண்டிகை இவரால் ஆரம்பித்ததுனால இந்த ஒரு ரிலிஜன் அல்லது இந்த ஒரு நம்பிக்கை மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருந்தது. ஸ்காலருங்க அல்லது ஹிஸ்டாரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாளை தான் கான்ஸ்டன்டைன் என்ன செய்தார் என்றால் கிறிஸ்மஸ், அதாவது மல்கியா 4:2 படி அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, உண்மையிலேயே நீதியின் சூரியன் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று மல்கியா 4:2 இப்படியாக சொல்லப்படும். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதை கிறிஸ்மஸ் என்று இந்த நாளை அவர் அறிவித்து விட்டார். இப்படித்தான் சரித்திரம் ஆசிரியர்கள், அதாவது ஹிஸ்டாரியன் பார்வையில் இந்த கான்ஸ்டன்டைன் இந்த கிறிஸ்மஸை இந்த நாளில் அறிவித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மையா? இயேசு உண்மை. அவர் பிறந்தது டிசம்பர் 25 அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சபை அதை ஏற்றுக்கொண்டது.
நாமும் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம், அவ்வளவுதான். இப்ப கேள்வி, இந்த எக்ஸ்மஸ் குறித்து அதை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். கவனிக்கணும், இது போலலாம் வேர்டை குறித்து யாராச்சும் ஒருத்தர் பேசுனாங்களா நம்ம அப்படியே அதை கேட்டுட்டு நம்பிடக்கூடாது. எட்டிமாலஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் கூகுளில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடுது. எட்டிமாலஜினா சில வேர்டுங்களை குறித்து, ஃப்ரேஸை குறித்து நம்ம படிக்கிறது. அப்போ நம்ம பார்க்கும்போது 12th செஞ்சுரிக்கு முன்னாடி ஆங்கில வார்த்தை, அதாவது வேர்ல்டு இங்கிலீஷ் வார்த்தை கிறிஸ்மஸ்க்கு எப்படி இருந்தது என்றால் கிறிஸ்டஸ் மசி. மிடில் டைமில் அது ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் வந்து கிறிஸ்ட் மசின்னு இருந்தது, ஒன்றாக சேர்த்து இருந்தது. பிறகு நோவா வெப்ஸ்டர் அமெரிக்கன் டிக்ஷனரி அதில் 1800ஆவது ஆண்டில் கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் என்ற வார்த்தை பதிக்கப்பட்டது. அதாவது கிறிஸ்மஸ் அங்கிருந்து நம்ம வருது. சில பேருடைய கருத்து என்னன்னா கிரைஸ்ட் பிளஸ் மாஸ், கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்மஸ் அதுதான் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த கிரைஸ்ட் எடுத்துட்டாங்க, எக்ஸ்மஸ்ன்னு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ இயேசுவை தள்ளிட்டு கிறிஸ்மஸை கொண்டாடுறது பெரிய சதி திட்டன்றாங்க. அது தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல், அது உண்மை கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எக்ஸ்மஸ் என்பது எப்படி வந்தது என்றால் கிரேக்க மொழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிரைஸ்ட் அந்த பெயர் கிறிஸ்டோஸ் என்று வரும். அப்போ அந்த கிறிஸ்டோஸ்ன்றதுக்கு முதலாவது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கிற எக்ஸ் போல இருக்கும். நீங்கள் ஏர்லி சர்ச்சை நீங்கள் பார்க்கும்போதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெயரை அடையாளப்படுத்த கை, CHI இதை தான் பயன்படுத்தினார்கள். கைரோ என்றாலே கிறிஸ்து என்ற அர்த்தம், கை என்றாலும் கிறிஸ்து தான். ஏர்லி சர்ச்சில் அப்படி தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. ஆகவே தான் இதை அடிப்படையாக வைத்து ஆங்கிலத்தில் எக்ஸ் இருக்கு, கிரேக்க பதத்தில் இருக்கிற அந்த கை அதுக்கு ஈக்குவலண்டா எக்ஸ் இங்கே இருக்கு. இப்படி அதனால எக்ஸ்மஸ்ன்னு வச்சுட்டாங்க. ஷார்ட் எல்லாத்துலேயும் ஒரு அப்ரவேஷன் இருக்குல்ல, ஒரு ஷார்ட் ஹேண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதில் இயேசு கிறிஸ்துவ பேரை அழித்து விட வேண்டும், ஆகவே இது ஒரு சதி திட்டம் நடக்குது அப்படின்லாம் சில பேர் சொல்லுகிறது. அவங்களுடைய ஒரு கற்பனை ஏதாச்சும் ஒன்று பேசலாம், அது உண்மை கிடையாது. ஆகவே நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஹாப்பி எக்ஸ்மஸ்ன்னு சொன்னாலும் சரி, இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள், இரண்டுமே சரிதான். இந்த சனிக்கிழமை கிறிஸ்மஸ்ல சில பேர் குடிக்கிறாங்களே, வாய் நல்லா குடிக்கிறாங்களே, அது சரியா? கிறிஸ்தவர்கள் அதை செய்யலாமா? அடுத்தது இந்த சாண்டா கிளாஸ், இவரை தான் முக்கியத்துவப்படுத்துறாங்க. சில பேர் அது படுத்தவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டாரெல்லாம் நம்ம கட்டக்கூடாதுன்னு சில ஜனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னதான்? இதை நாம் தெளிவாக பார்த்துட்டு இந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாட போகிறோம். இந்த டீச்சிங் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது குறித்து மற்றவர்களோடு பேசுங்க. மே காட் பிளஸ் யூ.